லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். அரசாங்கத்தில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் மிக முக்கியமான ஊழல் மோசடி வழக்குகள், பழைய பெயர் போன குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பல தரப்பினர் காரணமாக இருக்கின்றார்கள். ஒன்றுதான் சிஐடி பணிப்பாளராக இருக்கின்ற ஷானி அபேசேகர, மற்றும் ஒன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்க. இவர்கள் இருவரும் இரு பக்கங்களில் அவர்களுடைய பயணங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது விசாரணை பயணங்கள், லஞ்ச ஊழல் வழக்குகள், மோசடிகள் சம்பந்தமாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொள்ளை குற்றங்கள் சம்பந்தமாக இன்னொரு பக்கம், இப்படி இரண்டு பக்கமும் இந்த விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இருவருக்குமே, ஷானி அபேசேகரவுக்கும் சரி, ரங்க திசாநாயக்கும் சரி, இரண்டு பேரையுமே இப்பொழுது இந்த எதிர்த்தரப்பில் இருக்கின்ற, அதாவது கடந்த கால அரசாங்கங்களில் ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட, கொள்ளைகளை செய்த பலரும் விமர்சித்து வருவதை எங்களுக்கு தொடர்ந்தும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஷானி அபேசேகரவுக்கு அவர் ஒரு அரசியல் ரீதியானவர், என்பிபி ஜேவிபிக்கு கடைக்கு சென்றவர், இவர்களுடைய அரசியல் மேடைகளில் ஏறி இருந்து இவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயற்பட்டிருப்பவர். இவருக்கெல்லாம் எப்படி சிஐடியில் பணிப்பாளர் பதவி கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். அதே போலத்தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக தற்போது இருக்கின்ற ரங்க திசாநாயக் அவர்கள் மீதும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை சுமத்தி வருகின்றார்கள், குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள். இந்த எதிர்த்தரப்பில் இருக்கின்ற, அதுவும் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்ட பல ஃபைல்களில் அவர்களுடைய பெயர்கள் இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது பதற்றத்திலே இவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஷானி அபேசேகரவுக்கு அவருடைய பதவியை இன்னும் சற்று பலப்படுத்தும் வகையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கடந்த வாரம் வெளியானது. அதுதான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவை பிரதி பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு தரம் உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இது கடந்த 13ஆம் தேதி தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் அறிவிக்கப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த பதவி உயர்வானது 2026 ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதுடன், அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காலம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்கான நிலுவை ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தையும் செலுத்துமாறும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை போலீஸ் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற அதிகாரிகளில் ஒருவராக கருதப்படும் ஷானி அபேசேகர நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் இடம்பெற்ற பல சிக்கலான குற்ற புலனாய்வுகளை வழிநடத்திய திறமையான அதிகாரியாக அறியப்படுகின்றார். கடந்த 2020 ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட ஷானி அபேசேகர சுமார் 11 மாதங்களுக்கு அதிக காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் 2004ஆம் ஆண்டு 3/2018 சுற்று நிறுவ விதிகளின்படி மீண்டும் சேவையில் இணைந்து கொண்ட ஷானி அபேசேகர அதன் பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை, அதுவும் இந்த அரசாங்கத்தில், இந்த ஆட்சியின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகள் இலங்கையில் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். துறையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸ் மூலமாக உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்பதாக, அதாவது ஈஸ்டர் தாக்குதல் குண்டுவெடிப்பு இலங்கையில் இடம்பெற்ற போதும் சரி, அதற்கு முன்
முன்பாகவும் சரி ஷானி அபேசேகர் தான் சிஐடி பணிப்பாளராக இருந்தார். கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுமே முதலாவதாக செய்த சேவை என்ன, வேலை என்ன என்பதை நாங்கள் இதற்கு முன்பதாகவே குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றோம். அதாவது ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வந்த அதிகாரிகள் அனைவரையும் இடமாற்றம் செய்தார். அதில் முதலாவதாக ஷானி அபேசேகர் தான் பிரதானமானவராக இருந்தார். அவரையும் இடமாற்றம் செய்து காலியில் பிரதி போலீஸ் மா அதிபருடைய உதவியாளராக இவர் நியமிக்கப்பட்டார். பிறகு ரஞ்சன் ராமநாயக்க, இருணிகா பிரேமச்சந்திரா ஆகியோருடன் ஒரு தொலைபேசி கால் ரெக்கார்டிங் ஒன்று கசிந்ததுடன் அது எடிட் செய்யப்பட்டதாக, அதாவது எதிரிகளுக்கு எப்படியெல்லாம் தேவையோ இவர் மீது எப்படியெல்லாம் குற்றம் சுமத்த முடியுமோ, விமர்சனங்களை முன்வைக்க முடியுமோ அதற்கேற்றாற்போல் இவர்கள் பேசியதை இவர்கள் தேவையான போல எடிட் செய்து அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வெளியிடப்பட்ட ஆடியோக்களை வைத்து ஷானி அபேசேகர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். பிறகுதான் அவர் பிணையில் விடுதலையாகி பிறகு ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக கோட்டாபே அரசாங்கத்தினால் அவர் முகம் கொடுத்த பல பிரச்சனைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு ஒரு பொது நபராக வெளிப்படுத்தி வந்தார். இப்படி இருந்த ஷானி அபேசேகருக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ், ஆட்சியின் கீழே தான் சிஐடி பணிப்பாளராக மீண்டும் அவருக்கு பதவி வழங்கப்படுகின்றது. ஆனால் ஷானி அபேசேகர் என்பவர் இலகுவானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. அவர் மிக பெயர் போன பிரபலமான பல வழக்குகளை விசாரித்து வரும் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த அச்சத்தில் தான், அந்த பயத்தில் தான் பழைய ஃபைல்களில் பெயர் போன பல குற்றச் செயல்களுடன் ஈடுபட்ட பல ஊழல் மோசடிகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் தற்பொழுது பதறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு தற்பொழுது டிஐஜி பதவியும் வழங்கப்பட்டதால் இவருடைய பலம் இரட்டிப்பாகி இருக்கின்றது. இனி இவருக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் பழைய ஃபைல்களை இலகுவாக விசாரித்து அதனோடு சம்பந்தப்பட்டவர்களை உள்ளே இழுத்து போடுவதற்கு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். அதனால்தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற கடந்த ஆட்சி காலங்களில் பல குற்றங்களை, மோசடிகளை செய்து வந்தவர்கள் இன்று இவரை விமர்சித்து வருவதை அவதானிக்கூடியதாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் ஷானி அபேசேகர் என்னென்ன வழக்குகளை அப்படி விசாரித்து வருகிறார் என்று நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். ஷானி அபேசேகர் இலங்கையின் மிகவும் பரவலாக அறியப்பட்ட குற்றப்புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவர். இவர் குறிப்பாக அரசியல் செல்வாக்கு, கடத்தல், ஊழல், மர்ம மரணங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பல உயர்மட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பான ஒரு விசாரணை அதிகாரியாக செயற்பட்டு வருகின்றார். இவருடன் தொடர்புபட்ட மிக முக்கியமான விசாரணைகளை தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோமே ஆனால் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கு. ஊடகவியலாளர் லசந்த சுட்டு கொலை செய்யப்படுகின்றார். இதன் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி இருப்பது யாவரும் அறிந்த ஒரு விடயம். அந்த வகையில் பார்த்தோமானால் 2009ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் லசந்த கொலை செய்யப்பட்ட வழக்கை இவர் தான் விசாரித்தார். ஏன் இது மிகவும் முக்கியமான ஒரு விசாரணையாக பார்க்கப்படுகின்றது என்றால் 2009ஆம் கால பகுதியில் அரசாங்கத்தை விமர்சித்த, யாருடைய அரசாங்கம்? மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அரசாங்கம். அது அரசாங்கத்தை விமர்சித்த முக்கிய ஊடகவியலாளராக இவர் இருந்தார். என்னை கொல்லப்படலாம் என்று முன்கூட்டியே எழுதிய கட்டுரை உலகத்தில் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தது. அப்படி சொல்லிவிட்டு கொலை செய்யப்பட்ட ஒருவர் தான் இவர். இராணுவ புலனாய்வு தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் அப்பொழுது எழுந்தது. அதாவது இவருடைய கொலையுடன் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. ஷானி அபேசேகரவினுடைய பங்கு இதில் என்ன என்பது பார்த்தால், சிஐடி மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தியது. இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதும் இதை சாதாரணமாக விட்டுவிட்டார்கள். ஆனால் ஷானி அபேசேகர் என்ன செய்கின்றார்? சிஐடி மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தியது. தொலைபேசி தகவல்கள், இராணுவ உளவுத்துறை இணைப்புகள் போன்றவற்றை ஆய்வு செய்தார். சில இராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவைதான் மிக முக்கியமாக ஷானி அபேசேகருடைய விசாரணையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அடுத்ததாக பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்டவை, கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாகவும் ஷானி அபேசேகர் தான் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்.
அதாவது இவருடைய பிரகை டெக்னாலஜியுடைய வழக்கு விசாரணை என்று பார்த்தால் 2010 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு காணாமல் போனார், அரசாங்க விமர்சகராக இருந்தார், இராணுவ புலனாய்வு முகாமில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணைகளை அடுத்துதான் முன்வைக்கப்பட்டது. விசாரணையில் என்ன நடந்தது என்று பார்த்தால் பல இராணுவ நுண்ணறிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர், ரகசிய முகாம்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானது. இது இலங்கையின் மிகப்பெரிய என்ஃபோர்ஸ்ட் டிஸ்பெரன்ஸ், அதாவது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட வழக்குகளில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அதே போலத்தான் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரம். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கார் விபத்தில் உயிரிழந்தார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அவர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்து எல்லோருக்குமே தெரியும். யாருடன் அவர் அந்த ரக்பி டீமிலே யாருடன் அவர் விளையாண்டார், அப்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இவர் முகம் கொடுத்தார், அதெல்லாம் பழைய கதை தெரியும். ஆனால் இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக இது முதலாவதாக கார் விபத்து என்று சொல்லப்பட்டாலும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணையின் பின்னர் தான் இது கார் விபத்து அல்ல, இது சாதாரண விபத்து அல்ல, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விபத்து. முதலிலே இவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மீண்டும் அந்த காரில் வைக்கப்பட்டுதான் இந்த கார் விபத்து என்பதை போல காண்பித்திருக்கின்றார்கள் என்று தான் விசாரணைகளில் தெரிய வந்தது. ஆரம்பத்தில் இது சாதாரண விபத்து என அறிவிக்கப்பட்டது. பின்னர் கொலைக்கான சாத்தியம் குறித்து சந்தேகம் எழுந்தது, போஸ்ட்மார்ட்டம் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது, அரசியல் செல்வாக்கு இருந்திருக்கலாம் என ஊடகங்கள் விவாதித்தன. ஷானியின் பங்கு, ஃபோரன்சிக் ஆதாரங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டன, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவருடைய விசாரணைக்கு பின்பு தான் இதன் பின்னணியில் யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பது கூட தெரிய வந்தது. கீத் நோயர் சம்பந்தமான அவர் கடத்தப்பட்ட வழக்கு கூட ஷானி அபேசேகர தான் முன்னெடுத்து வருகின்றார். ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்ட வழக்கு இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பு இருந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஒயிட் வேன் கடத்தல் கலாச்சாரத்துடன் இணைத்து பார்க்கப்பட்டது. அதுவும் இவருடைய விசாரணைகளின் பின்னர் தான் வெள்ளை வேன் கடத்தல் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகின. அதே போல கொழும்பில் கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கும் ஷானி அபேசேகர தான் முன்னெடுத்து வருகின்றார். 2008-2009 காலகட்டத்தில் இளைஞர்கள் கடத்தப்பட்டு பணம் கேட்டு பின்னர் காணாமல் போனதாக கூறப்படும் வழக்கு. முக்கிய குற்றச்சாட்டுகள் கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் பெயரும் இதில் சேர்க்கப்பட்டன. அதற்கான ஆதாரங்களை விசாரணைகள் மூலமாக ஷானி அபேசேகர திரட்டினார். முக்கியத்துவம், இது இலங்கையின் மிகப்பெரிய வார் டைம் அப்டக்ஷன் இன்வெஸ்டிகேஷன்களில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. இன்னும் என்னென்ன வழக்குகள் இருக்கின்றது என்று பார்த்தோமானால், பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை சம்பவம். இன்று துமிந்த சில்வா மரண தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார். அதற்கு காரணமும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணைகள் விதம்தான். அதே போல லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பவம் நாங்கள் பார்த்துவிட்டோம். ரத்துபஸ்வல துப்பாக்கிச் சூடு, ரோயல் பார்க் கொலை சம்பவம், அங்குலான இரட்டை கொலை சம்பவம், உடத்தளவின்ன கொலை சம்பவம், இப்படி பல்வேறுபட்ட வழக்குகளை ஷானி அபேசேகர தான் விசாரித்து வருகின்றார். அது மாத்திரமல்ல, முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபே ராஜபக்ச செயற்பட்ட போது அவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், இவை அனைத்துமே ஷானி அபேசேகர தான் விசாரணை அதிகாரியாக செயற்பட்டு இதன் உண்மை தன்மைகளை வெளிப்படுத்தி வந்தார். அதன் காரணமாகத்தான் ஷானி அபேசேகர எவ்வளவு பெரிய, எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விசாரணை அதிகாரி என்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கும், காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், கோட்டாபே ராஜபக்சவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதானே. பித்தள சந்தையில் வைத்து, கொழும்பு 7 பித்தள சந்தையில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போதெல்லாம் ஷானி அபேசேகர விசாரணை அதிகாரியாக செயற்பட்ட போது இன்று பதறுகின்ற விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்கள் அன்று சத்தம் போடாமல் இருந்தார்கள். அப்போது ஷானி அபேசேகர அவர்களுக்கு நல்லவர், வல்லவர் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு எதிராகவே விசாரணைகளை முன்னெடுக்கும் போது, அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த ஊழல், மோசடிகள், கொலை, கொள்ளைகளை விசாரித்து ஆய்வு செய்து வரும் போது இன்று ஷானி அபேசேகர அவர்களுக்கு கெட்டவராக விலகிக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் இவர்கள்
இப்பொழுது சத்தத்துடன் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இவர் ஒரு அரசியல் ரீதியான பதவி இவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் ஒரு முழுநேர JVP NPP அரசியல்வாதி. இவர் அரசியல் பழிவாங்கலைத்தான் இந்த விசாரணைகளின் மூலம் செய்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை இன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வளவு விசாரணைகள், இது பெயர் போன விசாரணைகள் இவ்வளவு. இதற்கு மேலும் பல வழக்குகளை விசாரித்து வருகின்றார் ஷானி அபேசேகர். ஆனால் இவர் விசாரிக்கின்ற வழக்குகளில், இதுவரை இவர் விசாரித்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 50 பேருக்கும் அதிகமானோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 50 பேருக்கும் அதிகமான அளவு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளைத்தான் இவர் விசாரித்து வருகின்றார். இப்படியான விசாரணைகளை செய்த ஷானி அபேசேகருக்கு தான் கடந்த காலங்களில் மரண அச்சுறுத்தல் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டது, மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மத்தியில் தான் இவர் தொடர்ந்தும் இவருடைய சேவையை முன்னெடுத்து வருகின்றார். ஷானி அபேசேகரவுக்கு அரசியல் அழுத்தங்கள் வந்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் கைது செய்யப்பட்டதும் ரிமாண்ட் வைக்கப்பட்டதும் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. மனித உரிமை அமைப்புகள் இது ஒரு பழிவாங்கலாக இருக்கலாம் எனவும் கூறின. அதே போலத்தான் 2019 இடம்பெற்ற உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் விசாரணைகளை அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இவர் முன்னெடுத்து வருகின்றார். இவருடைய விசாரணைகளின் கீழ் தான் மிக முக்கியமான பல கைதுகள் இந்த ஆட்சியின் கீழே இடம்பெற்றது. அதற்கு ஷானி அபேசேகர் தான் பிரதான காரணம். யார்? துவான் சுரேஷ் சலே இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை சரியாக விசாரணை செய்து கண்டுபிடித்தவர் தான் ஷானி அபேசேகர். ஆகவே இப்பொழுது துவான் சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். உண்மைகள் எப்படியும் வெளியாகும், கொஞ்சம் காலம் எடுக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் இதே ஷானி அபேசேகருக்கு இருக்கின்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து பார்த்தாலும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாகவும் ஷானி அபேசேகருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. காரணம், நல்லாட்சி அரசாங்கத்திலே CID பணிப்பாளராக ஷானி அபேசேகர் இருந்தார். ரவி செனவிரத்னமும் ஒரு உயர் அதிகாரியாக செயற்பட்டார். இந்த முன்னெச்சரிக்கை வந்தும் இவர்கள் தவறவிட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் அவர்கள் பல இடங்களில் வழங்கியிருந்தார்கள். அவர்களை சரியாக வேலை செய்ய விடவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். எதேப்படியோ இப்பொழுது அவர்களுக்கு உயரிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த விசாரணைகளை மும்முரமாக சரியாக முன்னெடுப்பார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் இவர் முன்னெடுத்து வரும் விசாரணைகள் சம்பந்தமான அந்த குற்றச்சாட்டுக்கள், வழக்குகள் என்ன என்பது குறித்தும் அந்த விசாரணைகளின் முடிவுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதையும் இனிவரும் காலங்களில் நாம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் பலரும். மிக பெயர் போன மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கின்றது. அவற்றின் முடிவுகள் எப்படி அமையப்போகும் என்பது அது அனைத்துமே ஷானி அபேசேகருடைய விசாரணைகளில் தான் எல்லாமே தங்கியிருக்கின்றது. அதனை அடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த காரணிகள், சாட்சியங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்தந்த நாட்களில். அதே போல இன்னும் ஒரு தகவலை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். சிங்கள ஊடகவியலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இது உத்தியோகபூர்வமான செய்தியாக இருக்காது, ஆனாலும் அவர் வாய் வழியே பேசும்போது அவருக்கு தோன்றிய ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷ ஜூனி பலவெனிதாட்ட ஹொயாட்ட தெவியான்கேம பீட்டை, அதாவது ஜூன் 1 ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது. நான் கேட்டேன், என்ன நடக்கப் போகின்றது, எதுவும் தகவல் தெரியுமா என்று. அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், அதை நான் சொல்ல மாட்டேன், பார்ப்போம் என்று தான் குறிப்பிட்டார். என்ன ஏது என்று தெரியாது. மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்திலோ ஏதோ ஒரு முக்கியமான வழக்கோ அல்லது கைதோ இடம்பெறலாம் என்று அந்த நபர், அந்த சிங்கள ஊடகவியலாளர் எதிர்பார்க்கின்றார். அவர் அரசியல் விமர்சகரும் கூட. பல விடயங்களை ஆய்வு செய்து வருபவர் ஒருவர். என்னவென்றது குறித்து எங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லை, சொல்லவும் முடியாது. பார்க்கலாம் ஜூன் 1 என்ன நடக்கும் என்று. நடந்தால் அன்றைய தினம் நியூஸ் இன்சைட் தமிழில் மிகவும் விவரமாக நாங்கள் அவற்றை பேசலாம். அதுவரை என்ன தகவல் என்பது குறித்து சொல்லக்கூடியதாக இல்லை. இது அவருடைய கருத்தை தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு வைத்தேன். எதற்கும் சொல்லி வைப்போம், ஏதாவது நடந்தால் முன் அட்வான்ஸாக நாங்கள் சொல்லி வைத்தால் அதுவும் நல்லது தானே.
ஆகவே தான் இன்றைய நிகழ்ச்சியில் அந்த விடயத்தை நான் இணைத்துக் கொண்டேன். ஷானி அபேசேகர குறித்து அவருடைய விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல விசாரணைகள் திருப்திகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் அந்த பதற்றத்தில், பயத்திலே இவர் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். பார்க்கலாம் எது எப்படி நடக்கும் என்று. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டெய்லி ஷார்மின்சன். மீண்டும் திங்கட்கிழமை மாலை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.